11 வந்து இன்னைக்கு நம்ம காலையில் அண்ணன் திருமாவுடைய அறிக்கை படிக்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த முடிவு அவங்களோட தைரியமாக எடுக்க முடியாத சூழலும் இருக்குது. என்ன காரணம்னா திமுக அலைன்ஸ். இப்போ திமுகவில் ஸ்டாலினே தோத்துட்டாரு. திமுக தோற்றதை விட திமுகவில் ஸ்டாலின் தோற்று தான் பெரிய சோகமான ஒரு நிகழ்வாக இருக்குது. 2 சீட் வந்து விசிகா கிட்ட இருக்குது. ஒன்று வன்னியரசனை, இன்னொன்று ஜோதிமணி. வன்னியரசனை அண்ணன் திருமாவே வந்து போராட அடியில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவர் திமுக இருக்கக்கூடிய அது என்ன சொல்றது, விசுவாசமா இல்லை வந்து இவருக்கு வந்து விஜய் பிடிக்காதுன்னு சொல்றதா, என்ன சொல்றது, மசாலா பட வெற்றி மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லலாமா? சரி, நீங்க சொல்றீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு நம்ம திரும்ப சப்போர்ட் பண்ண வராருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொளத்தூருங்கிறது வந்து ஸ்டாலினோட கோட்டை. கோட்டையில பெரிய ஹோட்டல்ல ஒட்டுமொத்த கோட்டையுமே காலி விழுந்துருச்சு. VS பாபு என்கின்ற ஒரு சாதாரண ஒரு திரு ஸ்டாலினை போயிட்டு அவ்வளோ வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சிருக்காருன்னா மக்கள் எந்த அளவுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக மீதும் வெறுப்பு இருந்திருப்பாங்க பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த, சிறுபான்மையின சமுதாயத்தை சார்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு விஜய் அவர்கள் கட்டமைத்துள்ளார். மிகப்பெரிய சாதனை, சாதாரண விஷயமே கிடையாது. பல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களை பொது தொகுதியில் திரு விஜய் நிறுத்தியிருக்கின்றார். இது அரசியல் புரட்சி. புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தெல்லாம் வந்து எந்த திராவிட கட்சியும் போயிட்டு ஊர் தெருவில் காட்டினதில்லை. அவரை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் அம்பேத்கர் தன்னுடைய கொள்கை தலைவராக வச்சார். அம்பேத்கர் படத்தோட வலம் வந்தார். ஓட்டுக்காக பண்ணாரு சொல்றியா, சொல்லி ஒரு பிரச்சனை கிடையாது. நீ பண்ணியா? விஜயை கேள்வி கேட்கக்கூடிய நீ பண்ணையா? பண்ணலையே, அப்புறம் வந்து நீ வந்து கேள்வி கேட்குற. அடுத்த எலெக்ஷன் எப்போ? 2031. 2031 விஜய் தான் சிஎம் ஆவார். அடுத்து 2வது நான் உறுதியா சொல்றேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு வழியா எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்துருச்சு. 108 தொகுதியில வந்து விஜய் அவர்கள் வின் பண்ணிட்டாரு. அந்த வகையில வந்து ஒரு 10 இது கன்ஃபார்மாவே இல்லாம இருக்குது. அது எப்படி பாக்குறீங்க? பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு 17+1 18 வந்து தேவைப்படுது. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒன்று ரிசைன் பண்ணா 11 தேவைப்படுது. அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கணும். மொத்தம் 11 தொகுதி தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். பட் 11மே வந்து யாருக்கிட்டேருந்து எடுக்க போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ 11 வந்து இன்றைக்கி நம்ம காலையில் அண்ணன் திருமாவுடைய அறிக்கை படிக்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதை தொடர்ந்து வந்து 3 பேரும் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு, யார் திருமா அவர்கள், CPM CPI வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் போகலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து இருக்கிறாங்க அவங்க. பட் அந்த முடிவு அவங்களோட தைரியமாக எடுக்க முடியாத சூழலும் இருக்குது. என்ன காரணம்னா திமுக அலைன்ஸ். இப்போ திமுகவில் ஸ்டாலினே தோத்துட்டாரு. திமுக தோற்றதை விட திமுகவில் ஸ்டாலின் தோற்று தான் பெரிய சோகமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ கமலஹாசன் அவர்கள்லாம் உருகி எழுதுறாங்க. கமலஹாசன், மாரி செல்வராஜ்லாம் ரொம்ப உருகி இந்த மனித புனிதருடைய தோல்வி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? கொளத்தூருங்கிறது வந்து ஸ்டாலினோட கோட்டை. பெரும்பாலும் சென்னைனாலே திமுகவோட கோட்டை தான். அந்த வகையில வந்து 2 பேர் தான் வின் பண்ணிருக்காங்க. கோட்டையில பெரிய ஹோட்டல்ல ஒட்டுமொத்த கோட்டையுமே காலி விழுந்துருச்சு. VS பாபு என்கின்ற ஒரு சாதாரண ஒருத்தர் போயிட்டு முதலமைச்சரை தோற்கடிச்சிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் இல்லை, அவரு முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலினை போயிட்டு அவ்வளோ வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சிருக்காருன்னா மக்கள் எந்த அளவுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக மீதும் வெறுப்பு இருந்திருப்பாங்க பாருங்க. இந்த ஜேம்ஸ் வசந்தன் போன்றவர்கள் இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு தள்ளுறாங்க. அப்படியே கொளத்தூர் பக்கம் போயிருக்கீங்களாடா, அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பாரிஸில் போகிற மாதிரி இருக்கும், சில பேர் சொல்றாங்க லண்டன்ல போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போயிருக்கீங்களா? இல்ல நான் போனது கிடையாது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சில பேர் சொல்றாங்க கொளத்தூருக்கு வந்து மற்ற தொகுதியை விட கொளத்தூரை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கொளத்தூருக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா கொளத்தூர் மக்கள் இப்போதைக்கு ஓட்டு போட்டது வந்து ரசிகர் மனப்பான்மையில தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது இன்னொரு டேட்டா நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. அப்போ மீதி 233 தொகுதியிலும் மக்கள் சரி, மற்ற MLA எல்லாம் சரியா தொகுதியில் வேலை செய்யல, ஒத்துக்கிறீங்களா? ஒரு தொகுதி தவிர மீதி 233 தொகுதியும் யாரும் வேலை செய்யல. இவர் மட்டும் தான் வேலை செஞ்சிருக்காரு. சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம இல்லைன்னா சொல்லல. ஆனால் அதுக்காகலாம் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இந்த தேர்தல் என்பது ஸ்டாலின் அவர்கள் குளத்துல தேர்ந்தெடுக்கணுமான்ற தேர்தல் கிடையாது. ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, வேண்டாம்னா யார் வேணும், யார் வேணும்னா விஜய் அவர்கள் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பு தான் இது. தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த எதிர்ப்பு திமுக மேல விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. நீங்க சொல்ற ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் சும்மா கதமா, அதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியில் பேசக்கூடியது. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவரை வந்து மாற்றுன்னு நினைக்கிறாங்க பல பேர். விஜய் வந்து புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் விஜய் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல்,
இந்த டீப் கார்னர் பண்ணி திமுகவை வந்து எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்க, என்னப்பா எப்போ பார்த்தாலும் திமுக எனக்கு போட்டு, திமுக தீய சக்தி பார்த்தியா, மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த திமுகவை அதிமுகவை விட மிக கடுமையாக வந்து எதிர்த்தவர் வந்து விஜய். இங்கே 2 பேர் தான் போட்டின்னு சொன்னது எல்லாமே நம்ம இன்னைக்கு வந்து கிண்டல் பண்ணோம், விமர்சனம் பண்ணோம், என்னென்னவோ பண்ணோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஆமா, இப்போ வருவோம். இந்த 108 அவங்க கிட்ட இருக்கு, அது ஒன்று மைனஸ் பண்ண கூட 100 ரெசைன்மெண்ட் 107 ஆகும். இப்போ விசிகாவின் நிலைப்பாடு என்ன? 2 சீட் வந்து விசிகா கிட்ட இருக்கு. ஒன்று வன்னியரசன், இன்னொன்று ஜோதிமணி. வன்னியரசன் திரும்பவே வந்து போராட அணியில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவர் திமுக இருக்கக்கூடிய அது என்ன சொல்றது, விசுவாசமா இல்லை வந்து இவருக்கு வந்து விஜய் பிடிக்காதுன்னு சொல்றதா, என்ன சொல்றது, மசாலா பட வெற்றி மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லலாமா? இந்த இடத்துல சொல்லக்கூடாது. சரி, நீங்க சொல்றீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு வந்து திரும்ப சப்போர்ட் பண்ண வர்றாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரை மதிக்க மாட்டீங்களா? மதிக்காம எங்க போவீங்க? எந்த சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க? அப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த வன்னியரசு போடுறதெல்லாம் இப்படி பேசக்கூடாது. கம்யூனிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டாங்க. காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை போதுன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுகிற நேரத்தில் காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸுமே தயாராக தான் இருக்கிறாங்க. திமுக கூட்டணி ஃபுல்லாமே வெளியேற போதா? திமுக கூட்டணி ஃபுல்லாலாம் வெளியேற போதானா? ஆமாம், அப்படிதான் புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ஆனால் திரும்ப எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து உடன்படுவாங்க. எனக்கு அது மாற்று கருத்து கிடையாது. இவங்க ஒரு 6, காங்கிரஸ் ஒரு 5, சரியா மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இல்லை, அதிமுகலேருந்து பல பேர் எம்எல்ஏக்கள் தயாராகிறாங்க, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது தயாராக இருக்கோங்கிற மாதிரி ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க. ஆதரவு வந்து தெரிவிக்கலாம். நீங்கள் கட்சி தான் மாறக்கூடாது, கட்சி தாவல் மூலமாக கட்சி நீங்கள் மாறக்கூடாது. பட் நீங்கள் ஆதரவு வந்து தெரிவிக்கலாம். ஆதரவு தெரிவிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆதரவு எடப்பாடி அவர்களுமே அங்கே போகிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கு. ஆனால் சிஎம் போஸ்டிங் தான் வேணும்ங்கிற மாதிரி அது எப்படிங்க கொடுப்பாங்க? ஏங்க இல்ல அப்படி சொல்லி வந்துருந்துச்சு, நியூஸ் வந்துருந்துச்சு, நான் பார்த்தேன், ஒரு கார்டு பார்த்துருக்கேன். இருக்கும், அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. பட் அதிமுகலேருந்து சில பேர் வந்து ரெடியாக இருக்காங்க, போயிடலான்ற மாதிரி ரெடியாக இருக்காங்க. விஜய் அவர்கள் ஒன்றும் அவ்வளோ நெருக்கடியான நேரத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, பல பேர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அமைச்சர் பதவி தரம் பா வாப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க சார்பில் அவங்க ஒரு 10 பேரை கூட்டின்னு வருவாங்க. யாரு? அதிமுக. அப்போ அதிமுகவிற்கு ஒரு 3 அமைச்சரவை வந்து கொடுப்பாரு. இப்போ சிபிஎம், சிபிஐ, விசிகா, காங்கிரஸ் போனாலுமே ஒவ்வொரு கட்சியுமே ஒரு அமைச்சர் வந்து கொடுப்பாங்க. இதில் என்னன்னா, அண்ணன் திருமாவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து விரும்பி கூப்பிட்டாரு விஜய்லாம். பல முறை வந்து பல சந்தர்ப்பங்களை கூப்பிட்டு பார்த்தாரு. அப்போல்லாம் போயிருந்தா இன்னைக்கு சாதாரணமாக விசிகாவுக்கு 10 எம்எல்ஏ உறுதி, 15 கூட வின் பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறேன், சாதாரணமாக 10 பேர் அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பெரும்பான்மையாக விஜய் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. இன்னைக்கு ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம், நடா போக மட்டுமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அண்ணன் திரும்ப என்ன சொல்கிறாரு பாருங்க, நாங்கள் விஜய் எதுவும் பேசல. அப்போ நாங்கள் போகிற இடம் ஃபுல்லாக விஜய் வந்து பிஜேபியோட பிடிஐ மின்னாரு, விஜய்க்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பார்த்தீங்கன்னா பிஜேபி போயிடுன்னு சொன்னார். ஸோ இவ்வளோ பேசிட்டு வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு எதிர்க்கவே இல்லை. அது அரசியல், எல்லா இடத்துலையும் சரியாக பேசணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் திரும்ப அப்படி ஒரு முடிவெடுத்தாருன்னா சிறப்பானதுன்னு சொல்கிறேன். நான் விசிகாவிற்கு அதிகாரம் கிடைப்பதற்கான ஒரு முதல் நகர்வு, நான் பெரிய அதிகாரம் கிடைச்சிருது அப்படின்லாம் சொல்லல, இது ஒரு முதல் நகர்வாக வந்து பார்க்கலாம். அப்போ இவர்கள் யோசிக்க வேண்டும், எந்த காலத்திலும் திமுக வந்து கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவிற்கோ ஒரு நாளும் அதிகாரத்தை கொடுக்க போவது கிடையாது. அந்த அதிகாரத்தை திரு விஜய் கொடுக்க தயாராக இருக்கிறாருன்னா அப்போ நீங்கள் அவரை ஆதரிப்பு தான் அது உங்களுக்கான நேரம். எந்த காலத்தில் நீங்களாம் அமைச்சரானா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, திமுக இருக்கிற வரைக்கும். அப்போ நான் திரும்ப சொல்லியிருந்தால கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு அது அமைய போகுது. நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது வேற அண்ணன் வன்னியரசு போனவர்களே கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய் விடாமல் பார்த்துங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சா கூட இவங்களாம் வந்து மைனஸாக இருப்பாங்க இல்லையா? இதில் என்ன ஒன்றுனா, இப்போது இந்த மாதிரி வந்து சில கட்சியில் வந்து கூப்பிட்டு போனால் நாளைக்கு இவங்க பேக் அடிச்சிருவாங்க. நாளைக்கே திமுக எதனா சொல்கிறாங்க, எதனா பண்ணுறாங்க, இல்லை அடுத்த பார்லிமெண்ட்டில் ஒன்று சேரணும்னா அவங்க பேக் அடிச்சிருவாங்க. அப்போ இதையெல்லாம் யோசிப்பாங்க. வர பார்லிமெண்ட்டில் வந்து இது ரொம்ப முக்கியமானது. வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இந்த கட்சிகள் வந்து விஜய் கூட இருப்பாங்களா, திமுக கூட இருப்பாங்களா? திமுக கூட விஜய் இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்போ விசிகா என்ன பண்ணோம், கம்யூனிஸ்ட் என்ன பண்ணோம், நாளைக்கு மாநில இதையுமே யோசிப்பாங்க. பாமக கிட்ட 4 இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கிட்ட சில அதிமுக சில பேர்லாம் வராங்கன்றது சொன்னோம். அந்த பக்கமே ஒவ்வொரு எம்எல்ஏ சீட் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் அழைச்சிட்டு வந்து கூட பண்ணுவாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருமா, சிஎம் ஆகிட்டாரு, 7ஆம் தேதி பதவியேற்பு. அதனால் எவ்வளோ முரண்கள் தடுப்புகள் இருந்தாலும் அதை முறியடிக்க தான் போகிறாரு. அப்படியே தொங்கிட்டு இருக்கு சட்டசபை. அப்படிலாம் கிடையாது.
108 10-11 வந்து யாருக்கிட்ட பேசணும் என்ன பண்ணணுன்றதான் தெரியும். காங்கிரஸ் ஆதரிக்கிறது உறுதியாயிடுச்சு. அப்போது நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன நடக்குன்றது அப்பாற்பட்ட விஷயம். அப்போ வந்து ஆட்சியை கவிழ்ப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க, வாட்டவர், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இப்போது தமிழ்நாட்டினுடைய சிஎம் யார்? விஜய், திரு ஜோசப் விஜய். இவங்க சொல்கிற மாதிரியே சொல்லணும்னா ஜோசப் விஜய். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, விஜய் அவர்கள் மீது எவ்வளவோ வெவ்வேறு விதமான முரண்டான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வச்சாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் ஒரு துளி கூட கண்டுக்கல. எங்களுக்கு விஜய் போதும், விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் அறுதி பெரும்பான்மையாக வந்து நின்று ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ ஸ்டாலின் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து என்னென்னா வந்து நம்மளை விட வந்து 3% தான் விஜய்க்கு வந்து ஓட்டு அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன கணக்குன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அதாவது உண்மையாக சொல்லணுன்னா என்ன, தாவேகா தனிப்பெரும் கட்சியாக 35.84 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காங்க. திமுக உதயசூரியன் சின்னத்தில் 24.63%. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்துக்கின்னு எங்களுக்கு அவங்களுக்கு 3% வித்தியாசம் சொல்லுவார். சரி, ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ மட்டும் கூட்டணி கட்சி சேர்த்துக்கிறீங்களே, நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி கட்சிக்கு என்ன ஆட்சியை பங்குல தரீங்க நீங்கள், அதெல்லாம் எப்படி தர முடியும், நாங்கள் யாருக்கு தெரியுமா, நாங்கள் மன்னர் பரம்பரையாச்சு, எங்களை அப்பா அதுவாச்சு இதுவாச்சு, நாங்களேன்னு தர வேண்டும் அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் இப்போ ஒரு தோல்வினா மட்டும் கூட்டணி கட்சிகள் ஐயோ வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மதிப்பை காட்டலாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் தான். நம்ம எப்படி சொல்கிறது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த, சிறுபான்மையின சமுதாயத்தை சார்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு விஜய் அவர்கள் கட்டமைத்துள்ளார். மிகப்பெரிய சாதனை, சாதாரண விஷயமே கிடையாது. பல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களை பொது தொகுதியில் திரு விஜய் நிறுத்தியிருக்கின்றார். இது அரசியல் புரட்சி. இந்த வார்த்தையை நான் வந்து சும்மா பயன்படுத்த மாட்டேன், அது பெரிய வார்த்தை. அரசியல் புரட்சின்றது பெரிய வார்த்தை. இப்போ நம்ம ஏன் சீமானுடைய சில விஷயங்களை பாராட்டணும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பட்டியல் சமுதாய சார்ந்தவர்களை பொது நிற்க வச்சுது. இன்னைக்கு விஜய் பெரும்பான்மையானவர்களை வந்து அது மாதிரி வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வச்சிருக்காரு. எத்தனையோ சாதாரண மாணவர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், தினக்கூலி செய்யக்கூடியவர்கள், சாதாரண எல்லாமே புதுமுகங்கள் தான் பெரும்பாலும். யாருன்னு தெரியல, தெரியாம இருக்கட்டும், விஜய்க்காக தான் ஓட்டு போட்டிருக்கு, நல்ல விஷயம் தானே. திமுக போன்ற ஊழல் கபடதாரிகள் காலங்காலமாக அப்பா மகன் எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிச்சு தலைமுறைன்னு எம்எல்ஏ எம்பி ஆகுனா உன்னை ஏற்றுக்கணும். யாரோ ஒருத்தர் சாதாரணமாக வந்து அவங்களாம் யாருன்னே தெரியாது, தெரியாக்காடி போட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒருத்தவங்களை வந்து அவங்களுடைய தோற்றத்தை வைத்தோ அவங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து முடிவு செய்யக்கூடாது. அவன் திறமை என்ன, திறமை இல்லாதவனை கூப்பிட்டு நிற்க வச்சா தப்பு. அவன் படிச்சவன் இருந்தாலும் சரி, படிக்காதவன் இருந்தாலும் சரி, ஒருத்தனுக்கு அந்த துறை சார்ந்த அறிவோ இல்லை மக்கள் சார்ந்த சிந்திப்போ இல்லாமல் ஒருத்தனை கூப்பிட்டு நிற்க வைக்கணும், அது தவறு. ஆனால் விஜய் நிற்க வச்ச பலரும் பார்த்தீங்கன்னா சாதாரணமானவர்கள், படித்தவர்கள், நிறைய இடங்களில் படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு திரு விஜய் அவர்கள். இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தா, இதுவே பெருசு. நம்ம இதில் குறை சொல்லவே கூடாதுமா, நம்ம குறை சொல்கிறதுக்கான இடமே கிடையாது. ஏன்னா அவர் பண்ணது யாருமே பண்ணலையே. திரு எம்ஜிஆரை விட ஒரு விழுக்காடு அதிகமாக எடுத்திருக்காரு திரு விஜய் அவர்கள் முதல் தேர்தலில். பெரிய விஷயம் இதெல்லாம். எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினர், பல ஆண்டு காலம் அரசியல் இருக்காரு. அப்புறமா திமுகலேருந்து கோச்சின்னு போய் கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அது வேற. பட் விஜய் வந்த முதல் தேர்தலிலே அடிச்சு தூங்குறாருன்னா அது பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது, அதை நம்ம ஏற்றுக்கணும். இப்போ இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, இது தப்பான மாற்றம், இவங்களை தேர்ந்தெடுத்துட்டாரு அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்களே, மக்களுக்கு வந்து அறிவு இல்லையா, மக்கள் என் சினிமாக்காரர்களை தேடி ஓடினாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. மக்கள் சரியாக தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் நின்னவங்க யார் மேலேயும் மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நின்ன 3 பேர் மேலேயுமே சேர்த்து தான் சொல்கிறேன் நான், நம்பிக்கை வந்து இல்லை. ஏன்னு கேட்டால் நம்பிக்கை வர வைக்க வேண்டியது யார் பொறுப்பு? இப்போ நான் நிற்கிறேன்னா நான் ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு எஃபெக்ட் போடணும், என்னுடைய அக்செப்ட் பண்ணணும். நான் எஃபெக்ட் போகிறேன், நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா உன்னை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணணும். உன்னையே நான் குறை சொல்ல முடியாது. விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்கம்மா, நான் அந்த வேட்பாளருக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லல, விஜய்க்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இதே ஓட்டார் சீமானை போட்டிருக்கணும் இல்லையா, சீமானுக்காக ஓட்டு போட்டிருக்கணும் இல்லையா? சீமான் அவர்கள் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லலை. நான் தெளிவாக பாருங்க, வேட்பாளர்கள் யார் என்றே தெரியாது, விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா நான் ஏற்கிறேன். ஏன்னு கேட்டால் விஜய் மீது நம்பிக்கை இருக்கு. அப்போ அந்த நம்பிக்கையை அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் வைத்திருக்க வேண்டும். வைக்கலன்னா அது மறுபரிசோதனை பண்ண வேண்டியது
நாம் தமிழர் கட்சி மன் சீமான் தான். நம்ம திருப்பி மக்களை முட்டாள் என்று சொல்றோம். மக்கள் காசு வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ கொடுத்துருப்பான், டிவிக்கு அது கொடுத்தானோ கொடுக்கலையோ நமக்கு தெரியாது. அதுக்காக காசு கொடுத்துட்டாங்கன்னா சொல்லக்கூடாது. 234 தொகுதி நீ சொல்ற மாதிரி 10 தொகுதி கொடுத்துருப்பானுங்களா, அப்படி விட்டுரு. 108 கழிச்சு 8 தொகுதி கழிச்சிரு, மீதி 98 அப்ப யாருக்காக போட்டிருக்கான் ஓட்டு? விஜய்க்காக. எப்படி போட்டிருக்கான்? காசு வாங்கிட்டா போட்டிருக்கான்? இல்ல, பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. திமுக கிட்ட வாங்கினாங்க, அதிமுக கிட்ட வாங்கினாங்க, பணத்தை வாங்கினாங்க. பணத்தை வாங்கிட்டு யாருக்கு குத்துனாங்க ஓட்டு? விசிலுக்கு. அப்போ இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, பெருவாரியாக வட மாவட்டங்கள்ல பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, பல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களை திரு விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காருன்ற அதுக்கான முக்கியமான ஒரு காரணம், பட்டியல் சமுதாய மக்கள் திமுகவையோ திமுகவின் கூட்டணி கட்சிகளையோ நம்ப தயாராக இல்லை, அதிமுகவை நம்ப தயாராகவில்லை, அதிமுகவோட கூட்டணி கட்சிகளை நம்ப தயாராக இல்லை. அவர்கள் விஜயின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தெல்லாம் எந்த திராவிட கட்சியும் போயிட்டு ஊர் தெருவில் காட்டினதில்லை, அவரை பத்தி பேசக்கூட மாட்டாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் அம்பேத்கர் தன்னுடைய கொள்கை தலைவராக வச்சாரு. அம்பேத்கர் படத்தோட வலம் வந்தாரு. ஓட்டுக்காக பண்ணாரு சொல்றியா? சொல்லி ஒரு பிரச்சனை கிடையாது. நீ பண்ணையா? விஜயை கேள்வி கேட்கக்கூடிய நீ பண்ணையா? பண்ணலையே, அப்புறம் நீ கேள்வி கேட்குற. இது மிகப்பெரிய பிரதிபலிப்பு. கொளத்தூர்ல ஸ்டாலின் தோத்தார்ல, முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஸ்டாலின் அவருடைய கொளத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்கு இருக்கு. 2000 ஓட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் போட்டுதா ஒரு தகவல் வருது. அத்தனை பேரும் குத்திருக்காங்க விஜய்க்கு. என்ன காரணம்? வேங்கவையில் பாதிக்கப்பட்ட மக்களே நீ குற்றவாளி சொன்ன, அப்புறம் அந்த கோபம் பிரதிபலிக்காத தமிழ்நாடு முழுக்க. இன்றைக்கு பட்டியல் சமுதாய மக்களுடைய பெருவாரியான ஓட்டு விஜய்க்கு வந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, எல்லா கிறிஸ்துவனுடைய ஓட்டு விஜய்க்கு பெருசாக வந்திருக்கு. இஸ்லாமியருடைய ஓட்டு மட்டும் தான் கொஞ்சம் குறைவா வந்ததா சொல்லப்படுது. மற்றபடி எல்லா சமுதாய மக்களுடைய ஓட்டு அதிகம் வந்திருக்கு. இவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த ஓட்டே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் ஓட்டு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. ஆமா, அதுதான் கிட்டத்தட்ட உண்மை. அதான் சொல்ல, இஸ்லாமியருடைய ஒட்டுமொத்த வாக்குல விஜய் வாங்கினது கொஞ்சம் குறைவு. ஆனா கிறிஸ்துவனுடைய வாக்கு, பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குலாம் பெருவாரியான வாக்கு. வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட பெரிய ஓட்டு வாக்கியிருக்காரு. எல்லா இடத்துலையுமே நல்லா பிளே பண்ணியிருக்காரு திரு விஜய். விஜயுடைய வாக்கு என்பது மிக சிறப்பான வகையில வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அதி மேதாவியெல்லாம் கேட்பானுங்க. அடுத்த எலெக்ஷன் எப்போ? 2031. 2031 விஜய் தான் சிஎம் ஆவார். அடுத்து 2வது. நான் உறுதியா சொல்றேன். இது கொஞ்சம் ஓவரா சொல்ற மாதிரி சில பேர் எல்லாம் விஜய் சொம்படிக்கிறெல்லாம் கேட்போம். அப்படிலாம் எந்த அவசியமும் கிடையாது. இப்போ இந்த 108 கொடுத்த மக்கள் அடுத்த முறை அவரை பெரும்பான்மையை கொடுப்பாங்க. இப்போ நீங்க 180 கேட்க வந்தீங்களா? 180 கொடுக்க வாய்ப்பு இருக்கு. திராவிட கட்சிகள் அழிய தொடங்கி விட்டது. இந்த திராவிட கட்சிகள் அழிவது நல்லது. ஏன்னு கேட்டா, 2 பேரை கம்பேர் பண்ணது 2 பேருக்கு எல்லாமே பொருந்தும். ஊழல், லஞ்சம், லாவண்யம், குடும்ப அரசியல், மத அரசியல், சாதி அரசியல் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. சர்ற மாதிரியே பண்ணுவாங்க. பண்ணிட்டு திராவிடத்தை நாங்கள் காப்போம், சனாதனத்தை எதிர்ப்போம், நல்லா எதிர்த்து நில்லு, விஜய் ஓட்டு போட்டோம். அதான் நான் சொல்றேன். விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை விஜய் காப்பாற்ற வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம். ஏன்னா விஜய் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை என்பது சாதாரண கிடையாது, அசாதாரணமானது. விஜயகாந்த் ஓஹோ அது இதெல்லாம் சொன்னாங்க. ஒருத்தர் தான் உள்ள போனாரு. எவ்வளோ விழுக்காடு? 8 விழுக்காட்டுக்கு மேலே வாங்கினார் ஓட்டு. இந்த 35 விழுக்காட்டுக்கு மேலே வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு என்பது சாதாரண ஒன்று கிடையாது. இந்த நம்பிக்கையை திரு விஜய் காப்பாற்றினார் என்று சொன்னால் அடுத்த முறையும் அவர் தான் முதலமைச்சர் ஆவார். அதனால தான் சொல்றேன், நம்ம ஜாதகம் ஜோசி எல்லாம் பார்க்கல, இருக்கிற நிதர்சனமான சூழல். 5 வருஷத்துல வேற என்ன ஆட்சிக்கு வருவான்னு நீங்க கேட்கலாம். என் கண்ணுக்கு எடுத்தோம் தெரியல. அடுத்த வருஷம் நானும் தானே ஓட்டு போட போறேன். ஆமா, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, 2 வருஷத்துல தான் 2 வருஷத்துக்குள்ள தான் இவர் விஜய் எழுப்பி வந்தார் வெளியில. அதுக்கப்புறம் என் ரஞ்சித் அவங்க கூட எழுப்பி வரலாம்ல. இல்ல, ரஞ்சித் அவர்கள் கண்டிப்பா அரசியலுக்கு வருவாரு. அதை வரமாட்டாரெல்லாம் சொல்லல. அடுத்த எலெக்ஷனுக்கு அதான் சொல்றேன், அடுத்த எலெக்ஷனுக்கு வருவாருன்னு தான் சொன்னேன். வரமாட்டாரெல்லாம் சொல்லியே. இங்க ஒரு தலித் முதலமைச்சர் ஆவது என்பது முக்கியமானது. தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவன் நான். ஆனால் அந்த தலித் கட்சிகள், தலித் தலைவர்கள் இந்த கூட்டணி கட்சிகளிடம் போயிட்டு விலை போகக்கூடாது. ஆதரிக்கிறது வேற, விலை போறதுன்றது வேற. பிஎஸ்பி உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க.
முதல் முறையாக கூட்டணியோடு வந்தாங்க, ஆனால் அவங்க தான் முதலமைச்சர். அது வேறமா. அதாவது ரூல் பண்ணுறது நம்மளா இருக்கணும். நம்ம போயிட்டு சீட்டு கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்கள் அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய பேரை மென்ஷன் பண்ணதுனால சொல்கிறேன். ரஞ்சித் அண்ணன் ஒரு தன்மானமிக்க ஒருவர், அம்பேத்கரி அரசியலில் நோ காம்ப்ரமைஸ் அவர்கிட்டலாம். ஸோ அவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வரும் தான். அதை இல்லைன்னா சொல்லலை நான். இல்லை, இப்போ இருக்கிற சூழல்ல நீங்கள் அரசியலில் இப்போ வரலாமா? அரசியலில் இப்போ இருக்கிற சூழலை நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற சூழலில் அடுத்த ஆட்சி விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிதான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் எப்பயாவது சொன்ன கூட விஜய் வந்து 26 சிஎம் போறாருன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு சூழல் வந்து தெரியலையே. நான் இன்றைக்கு அந்த சூழலை கண்கூடா பார்க்குறோம். நம்ம மக்கள் ஏற்றுட்டு இருக்காங்க. ஏற்று இருக்கக்கூடிய இவர் சரியான முறை இருந்தால் இவர் தான் அடுத்த முறை சிஎம் ஆவார். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை இருந்தாரோ அது இவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சாதாரணமா இருக்கு. ரசிக மனப்பான்மை தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அவங்களை மீட்டெடுக்க எல்லாரும் மீட்டெடுப்போம், தைரியமாக போய் மீட்டெடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அவன் விஜய் ஓட்டு போடுறான், அதை நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. விஜய் ஓட்டு போடக்கூடியவர்கள் இருக்கும் வரை விஜய் தான் முதலமைச்சராக இருப்பார் என்பது என்னுடைய ஒரு புரிதலாக நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் வந்து இப்போ 2 இடத்துல வின் பண்ணியிருக்காரு, பெரம்பூர்லேயும் சரி திருச்சி கிழக்குலையும் சரி, 2 இடத்துல வின் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் பெரம்பூரில் தான் அவர் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்துருச்சு. அப்போ திருச்சி கிழக்கோட நிலைமை என்ன? திருச்சி கிழக்கில் வந்து திரு சகாயம் IAS அவர்களை வந்து நிற்க வைப்பதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு தகவல். எனக்கு அந்த தகவல் தான் தெரியும், உண்மையானலாம் தெரியாது. ஒரு பேச்சு வந்தது. அப்படி நடந்தால் சூப்பர், சிறப்பு. ஐயா சகாயம் போன்ற நேர்மையான அதிகாரிகள் அண்ணன் விஜய் அவர்களோடு ஒரு அரசியல் களத்தில் பயணிப்பது என்பது விஜய் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஒரு ஆட்சி நிர்வாகம் சரியாக நேர்த்தியாக லஞ்சம் இல்லாமல் நடப்பதற்கு இவரை போன நபர்கள் இருப்பது முக்கியமானது. அனுபவம் வாய்ந்த ஒரு IAS ஆபீசர் கூட இருக்கிறது முக்கியமானது. அருண்ராஜ் அவர்கள் வந்து இருக்காரு, அது வேற விஷயம். பட் இவரை போன்ற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர்கள், கிட்டத்தட்ட திரு சகாயம் IAS அவர்களே ஒரு தலைவரை போல பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் நேர்மையாக இருக்கக்கூடியவன். அதனால வந்து அவரை போன்றவர்கள் வந்து அங்கே நின்னா மகிழ்ச்சி, சூப்பர் அது. அதனால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டு இருக்கேன். தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது.